வணக்கம். நம்ம இப்போ வார சந்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். சிவகாசியில வார சந்தை ஞாயிற்றுக்கிழமை வந்து வார சந்தை நடக்குது. அதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பகுதி 4க்கு வந்திருக்கோம். பகுதி 1, 2, 3 வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதுல நிறைய தகவல் இருக்கு, நம்ம உடல் சார்ந்த ஆரோக்கியமான விஷயம்ன்றனால இதை வந்து முழுமையா பாருங்க. இதை ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு ஒரு பகுதியும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான் அதிகமா இருக்கு, மற்றதெல்லாம் கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். தொடர்ச்சியா பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய மிளகு, அப்புறம் சோம்பு, நம்ம பகுதியில் விளையக்கூடிய சோம்பு, சீரகம், கரிஞ்சீரகம், கடுகு, மலைக்கடுகு, அப்புறம் வெந்தயம், நம்ம பகுதியில் வெந்தயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், இயற்கையா கோவில் செட்டி பகுதியில் செட்டிப்பாளையத்தில் விளையக்கூடிய இயற்கையா 10 மாதம் ஆகக்கூடிய மஞ்சளை வாங்கிட்டு வந்து கிழங்க காய வச்சு பொடி போட்டோம். செல்ஃப் வாஷ் மாத்திரை பயன்படுத்துறாங்க. இதை நம்ம இயற்கையா காய வச்சு மஞ்சள் தூள் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் பசு மஞ்சள், மஞ்சள் கிழங்க பச்சை மஞ்சளை வந்து இது வந்து புழுங்கல் மஞ்சள், இது வந்து பச்சை மஞ்சள். மஞ்சள் கிழங்கு படிப்படியாக நறுக்கி நிழல்ல உலர்த்தி இதை மிதமான இதில் அரைச்சி பசு மஞ்சளாக கொடுக்குறோம். குறுக்கு மீன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இதை வந்து மஞ்சள் பால் வந்து நமக்கு பிரதானம். தமிழர்கள் வந்து கோயிலில் வந்து மஞ்சள் பால் வந்து கொடுப்பாங்க. அப்போ என்னன்னா இதை ஒரு கிளாஸ்ல போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி மஞ்சள் பாலை நம்ம குடிக்கும் போதுல அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாமே உடலுக்கு கிடைக்கும். வாரம் ஒரு நாள் இந்த மஞ்சள் பால் குடிச்சோம்னா உடம்புல கேன்சர் செல்லே வந்து வர வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் முன்னோர்கள் வந்து மஞ்சள் பாலை வந்து அதிகமா இதை கொடுத்தாங்க. கோயில்களையும் மாரியம்மன் கோயிலையும் மஞ்சள் பால் கொடுக்கறதுக்கும் காரணம் இதான். சட்டி தூக்கும் போதுல அதிகப்படியான நமக்கு வந்து குளிர்ச்சியும், 2வது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்காக மஞ்சள் பால் கொடுத்துருக்காங்க. தேன் வந்து நேரத்தை வந்து கெமிக்கல் கணக்கு ஊற்றுறாங்க. ஏன்னா மழையில போய் எடுக்க ரொம்ப இந்த மாதிரி தேன் கிடைக்கல, மரத்துல இருக்க கிடைக்கல. நேற்று வந்து வீட்டுல குழு மாதிரி செஞ்சு கோயில் மாதிரி செஞ்சு வச்சு அதுவும் எடுத்தாங்க. அது ஒருத்தர் தெரியாது. மரத்துல இருந்து மழை இருக்கிற ஒருத்தர் தெரியாது. நீங்க எப்படி பண்றாங்க? இந்த தேன் வந்து நம்ம வீரப்பன் ஐயா கூட இருந்த ஒரு நண்பர், அன்புங்கிற நண்பர் வந்து அவங்க வந்து அந்தியூர் பகுதியில வந்து சத்தியமங்கலம் மலைக்காடுகள்ல வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த பகுதியில அவங்க வந்து மலையில வேலை பார்த்ததுனால மலையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. இது மகிழம்பு தேன். மகிழம்பு அந்த காட்டுல வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி கடுக்காய், இந்த கடுக்காய் மகிழம்பு மகரம்ல இருக்கனால அதனுடைய சுவை இருக்கும். இது தேனீக்கள் வந்து அந்த மகரந்தத்தை எடுத்துட்டு வரனால இது மகிழம்பு தேன். இதை வந்து சுத்தம் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஆரம்பத்துல மகரந்தத்தோட நிறைய மகரந்தத்தோட கொடுத்தோம். எல்லாரும் இது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்குது, கொஞ்சம் அது கஷ்டம் இருக்கு சாப்பிடும் போதுலங்கிறதுனால அதை நாங்க வாங்கிட்டு வந்து சல்லடையில போட்டு வடிகட்டி இதை கொடுக்குறோம். இது காட்டுல இருக்கிற ஆதிவாசி மக்கள் வந்து எடுத்து அந்த அன்புகிற நண்பர் கொடுக்குறாங்க. அவர் வந்து எங்களுக்கு அங்கிருந்து கொரியர்ல அனுப்பிடுறாங்க. இது நமக்கு நேரடியா வந்துருது. சளியை வெல்றதுல முக்கியமான பங்கு இந்த தேன். தேனையும் மிளகையும் குழந்தைகளுக்கு சேர்த்து நம்ம டெய்லி கொடுத்தோம்னா அது சாப்பிட்டு அந்த சளியை வந்து நல்லா வெளியேற்றிடும். அதுபோல எலுமிச்சம்பழ சாறுல வந்து நம்ம தேனை கலந்து சாப்பிடும் போதுல நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். இரும்பு சத்து வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் முக்கியமா வந்து பற்றாக்குறை இருக்கு. மாசமான பெண்களுக்கு வந்து அயன் டானிக் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த தேனை வந்து நல்லா சாப்பிட முடியும். கடையில கலப்படமான தேன் நிறைய வருது. அதெல்லாம் நீங்க வந்து கலப்படத்தை கண்டுபிடிக்க முடியாது. தண்ணியில விட்டா கரையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கலப்படம் இருக்கு. நாக்குல வச்சா இனிக்கணும், உள்ளுக்குள்ள போய் கலப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கலப்படம் பண்றாங்க. தேன்கிறது இனிப்பாவும் இருக்கு, புளிப்பாவும் இருக்கு, அது காரமாவும் இருக்கு, கசப்பாவும் இருக்கு. தேனுக்கு வந்து பல சுவை இருக்கு, பல நிறம் இருக்கு, பல திக்னஸ் இருக்கு, பல வடிவம் இருக்கு. இங்க நாகர்கோவில் பக்கத்துல ரப்பர் மரங்கள் அதிகம். அங்கிருந்து வரக்கூடிய தேன் வந்து தேங்காய் கலர்ல இருக்கும். அதுவும் நல்ல தேன் தான். அதனால கலரை வச்சோ நிறத்தை வச்சோ சுவையை வச்சோ தேனை வந்து யாரும் தயவு செய்து முடிவு பண்ணிடாதீங்க. வாங்கக்கூடிய நபர்கிட்ட நிறைய கேள்வி கேளுங்க. இல்ல மக்களையே காட்டுல சந்திச்சு நீங்க நிறைய கேட்டா மட்டும்தான் நல்ல தேனை நம்ம சாப்பிட முடியும். இது வந்து கலப்படம் இல்லாத நல்ல தேனை நம்ம தேன்கனி சந்தையில கிலோ 900 ரூபாய்க்கும், இது 100 கிராம் பாட்டில் கிராம் கணக்குல தான் கொடுப்போம். இது 100 ரூபாய்க்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுக்குறோம். வேணும்னா கிலோ கணக்கில் வாங்கிக்க முடியும். இது தண்ணி விடாம தான் 2 வருஷம் கூட கெட்டு போகாது. இது மாதிரி நல்ல பொருட்களை மட்டும் நம்ம அறிமுகப்படுத்துறோம். பேரிச்சம்பழத்தை வந்து அத்திப்பழம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அத்திப்பழத்துல நிறைய விதை இருக்கும். நிறைய விதை இருக்கக்கூடிய கொய்யாப்பழமா இருக்கட்டும், அத்திப்பழமா இருக்கட்டும், ஆலம்பழமா இருக்கட்டும், நம்ம முன்னோர்கள் இப்படியான பழங்களை தேர்வு பண்ணி சாப்பிட்டாங்க. அத்திப்பழத்துல இந்த தேயில ஊற போட்டு தொட்டோ குழந்தைகள் சாப்பிடும் போதுல அவங்க வளரும் போதுல யாரெல்லாம் வந்து அனிமிக்கா இருக்காங்க, தேரவே மாட்டாங்க, அவங்க எல்லாம் இதை வந்து சாப்பிடும் போதுல நல்லா உடம்பு பலம் ஏறும். அதுபோக இந்த அரிசிகளையும் எடுத்துக்கலாம். அப்புறம் அன்னை கேட்டது வந்து பெட்டி தேன். நம்ம வீடுகளை கூட இன்னைக்கு தேன் வளர்ப்பு பயிற்சிகள்லாம் நம்ம நண்பர்களை பயிற்சி கொடுக்குறோம். வீடுகளிலே நீங்க தேன் வளர்க்கறது எப்படி, அதை எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி கத்துக்கிட்டு நாமளே வீடுகளிலே வளர்க்க முடியும். இன்னைக்கு பெட்டி தேன்ல கூட என்ன பண்றாங்க, ஜீனி பாலை வந்து கரைக்கிறாங்க. ஏன்னா மகரந்த இங்க எல்லாம் நிறைய கிடைக்காதுன்னு சொல்லி தேன் வந்து 16 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தேன் அந்த வந்து 16 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மகரந்தத்தை எடுத்துட்டு வந்து எடுக்கிறனால ஒவ்வொரு வீட்லயும் தேன் பெட்டி நம்ம வளர்க்க முடியும். அப்படி நம்மளே வளர்த்து நம்மளே சாப்பிட்டோம்னா
கண்டிப்பா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். வெளியில வாங்குறத விசாரிச்சு வாங்குங்க. அந்த தேனுக்கும் மலையில இருக்கிறது என்ன வித்தியாசம்? கட்டாயம் நிறைய வித்தியாசம். ஏன்னா இங்க இருக்கிற தேனுங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய பூக்களையும், இங்க இருக்கக்கூடிய சப்போஸ் நம்ம பகுதியில வந்து நிறைய ரோடுகள்ல வந்து கலப்படமான உணவுகள் விற்கிறாங்க. அந்த தேன் எதெல்லாம் இனிப்பா இருக்கோ அதெல்லாம் எடுத்துரும். அதுக்கு எதுலாம் தெரியாது. அதுக்கு பசிக்கு எது கிடைக்கும் அதான் எடுக்கும். ஆனா கண்டிப்பா நிறைய நல்ல மகரம் இருந்தா அதை எடுக்கும். ஆனா நம்ம பகுதியில நகர பகுதியில நல்ல மகரம் கிடையாது. காடுகளை முழுக்க முழுக்க மூலிகைகளையும், காட்டுல இருக்கக்கூடிய காட்டு மரங்கள்லையும், செடி கொடிகள்லையும் கிடைக்கக்கூடிய பூக்கள்ல இருந்து எடுக்கிறதுனால இது மலைத்தேன் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். அதனால இதுக்கு முதல் முக்கியத்துவம். கிடைக்காத பட்சத்துல பெட்டி தேனை வந்து நீங்க எடுத்துக்கலாம். குழந்தைகள்ல இருந்து பெண்கள் ஆண்கள் வரைக்கும் பிறந்த குழந்தைகள் வந்து உடம்புல பாசி பயிர் வந்து குளிர் பொடியில வந்து சேர்த்து செஞ்சிருக்கிறாங்க. பயத்த மாவு தேய்ச்சி குளிக்கிறது, நலுங்கு மாவு தேய்ச்சி குளிக்கிறது, அப்புறம் குளிர் பொடியில பூலாங்கிழங்கு, ரோஜா பெட்டல், அப்புறம் விராலி மஞ்சள் எல்லாம் கலந்து வந்துதான் முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதை மறுபடியும் நம்ம முத்துக்குமார் அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் சேர்ந்து குளியல், குழந்தை குளியல் பொடி, ஆண்களுக்கான குளியல் பொடி, முகத்துக்கு வந்து பூசு மஞ்சள். இன்னைக்கு இருக்கிற பூசு மஞ்சள் வந்து பூசுனா பாத்தீங்கன்னா மஞ்சளா பிக்மெண்ட் சேர்த்து மஞ்சளே ஆகுது. அதெல்லாம் இல்லாம அவங்களே வந்து கஸ்தூரி மஞ்சள், நம்ம இயற்கையா விளைஞ்ச மஞ்சளோட ரோஜா இதழ், பூராங்கிழங்கு, கஸ்தூரி, வசம்பு, வெட்டி வேறு, இது மாதிரி நிறைய கல்பாசி எல்லாம் சேர்த்து அழகா தயாரிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா முகத்துக்கு பொலிவுக்கு வந்து முகப்பொலிவு பொடி பண்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி, கடைகளில் வாங்கக்கூடிய சாம்பார் பொடி வந்து அவ்வளவு கலப்படம். ஆனா அதை உடனே இடிக்கிற மாதிரி விளம்பரம் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் வத்த பொடி, வத்தெல்லாம் மிஷின்ல அவங்க அரைக்கிறாங்க, நம்மளும் மிஷின்ல அரைக்கிறோம், உரல குத்தி கொடுக்குறோம். பிக்மெண்ட் கலர்ல திக்கா இருக்கும், அவ்வளவு சாயம் மரத்தூள் கலந்து சாயம் பண்றாங்க. மல்லிப்பொடி இதெல்லாம் நம்ம இயற்கையா கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பெருங்காயம், கலப்படம் இல்லாத நம்பர் 1 பெருங்காயம் வந்து கோதுமை மாவுல வந்து பெருங்காயத்தோட பிசினை வந்து கலக்கணும். ஏன்னா கூட்டு பெருங்காயம் தான் பயன்படுத்த முடியும். இந்த பெருங்காயம் வந்து நம்ம சேகர் வந்திருக்கிறாங்க, தனசேகர், அவங்க அப்பா சபாபதி ஐயா, அவங்களோட நண்பர் வந்து ரொம்ப காலமா மதுரையில தயாரிக்கிறாங்க. அவங்க முன்னாடி மைதா கலந்து செய்வாங்க. நம்ம கோதுமையில வேணும்னு கேட்டு இந்த கோதுமையில அழகா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாறை உப்பு, இது ரொம்ப முக்கியமானது. ஹிமாலயன் மலைப்பகுதியில வந்து இருந்து எடுத்துட்டு வராங்க. இந்து மகா பாறை மலையில இருந்து பாகிஸ்தான், குஜராத் பகுதியில இருந்து வரக்கூடிய கடல் பகுதியில வீசக்கூடிய காத்துல வந்து இந்த உப்புகளை வந்து படிஞ்சிருக்கோம். அதை எடுத்துட்டு வந்து இளநீர்ல பாடம் பண்ணி இந்து உப்பு கொடுக்குறாங்க. இது சித்த மருத்துவத்துல முக்கியமா உப்புனா இதுதான் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து உப்பு பயன்படுத்தக்கூடாது, எல்லாருக்கும் வியாதி வருது, உப்பை குறைங்கன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த உப்பை வந்து பயன்படுத்தலாம். எல்லாருமே இதை பயன்படுத்தும் போதுல அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குடம்புளி, கேரளாவுடைய பிரதான இது வந்து குடம்புளி. நம்ம புளியும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். நம்ம புளி பயன்படுத்தக்கூடாது, சூடு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். சித்த மருத்துவம் வந்து புளி பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த குடம்புளியை வந்து ரசம் வச்சு சாப்பிடலாம், மீன் குழம்புக்கு போட்டு சாப்பிடலாம், இதை பானக்கரைஞ்சி செஞ்சு சாப்பிட முடியும். அதனால இந்த புளியும் நம்ம சேர்த்துக்கணும். எல்லா உணவையும் நம்ம உடல்ல சாப்பாடுகள்ல சேர்த்துக்கலாம். கட்டாயம் சாப்பாட்டுக்கு இந்த ரசம் வச்சு சாப்பிட்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இதை 4 முறை வரைக்கும் பயன்படுத்த முடியும். இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த குடம்புளி எப்படி பயன்படுத்தணும்னா, இதை போட்டு கொதிக்க வைக்கணும். இந்த 2 பகுதியை எடுத்து போட்டு கொதிக்க வச்சோம்னா இலக்கம் கொடுக்கும். அப்புறம் இதை சாறு எடுத்து இதுல ரசம் வைக்கலாம். இதே மாதிரி இதை 3 முறை பயன்படுத்த முடியும். 4ஆவது முறை தான் இதனுடைய புளிப்பு தன்மை குறையும். கடைசி முறை புளிப்பு குறையும் போதுல இந்த புளி கொட்டையை எடுத்து அப்படியே குழம்புல போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட முடியும். இதை மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்ல சுவையானது, மகத்துவமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலாக்கீரை, வல்லாரக்கீரை, நினைவு சக்திக்கு வல்லாரக்கீரை, அருகம்புல்லு. இன்னைக்கு அருகம்புல்லு கூட கடையில வாங்க முடியாது. ஏன்னா களைக்கொல்லி வந்து எல்லா விவசாய நிலங்களையும் பயன்படுத்துறாங்க. நம்ம தனசேகர் வந்து அவங்க தோட்டத்திலையும், அருண் சங்கர் அவங்க தோட்டத்திலையும் இருந்தும், அப்புறம் இன்னும் காரிச்சேரியில இருந்து நாராயணன் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் நீண்ட காலமா இயற்கையில விளைய வச்ச பாலாக்கீரை கொடுக்குறாங்க, வல்லாரக்கீரை கொடுத்துருக்காங்க. நம்ம பகுதியில பிரதானமானது மிதிப்பாகல். இது வந்து ரொம்ப சக்கரை நோய்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. நல்ல கசப்பு தன்மையோட இருக்கும். வாரம் 1 நாள் 2 நாள் வந்து இதை நல்லா சாப்பிடலாம். பாவக்காய் புளி குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க, பாவக்காய் பொரிச்சு சாப்பிட்றாங்க. அப்புறம் தண்டு கீரை, அப்புறம் பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை. இந்த புளிச்சக்கீரை தான் நம்ம மறந்தே போயிட்டோம். வரப்பு பயிரா வந்து ஏதோ கால்நடைகள் வந்து மேயக்கூடாதுன்னு வரப்பு பயிரா பயன்படுத்துவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்மைக்கும் அப்புறம் பெண்களுக்கும் இன்னைக்கு உயிரிழந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பிரதானமானது இந்த புளிச்சக்கீரை தான். கோங்கரா சட்னின்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சுன்னா வரும். இந்த புளிச்சக்கீரை நல்ல புளிப்பா இருக்கும். இது புளியே சேர்க்க வேண்டியல. நம்ம கொத்தமல்லி துவையில அரைக்கிறோம். ஒரு 3 மாசம் 4 மாசம் நம்ம பொய்யா கிடைக்குது. மீதி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கொத்தமல்லி துவையலுக்காக மாற்றா வந்து இந்த புளிச்சக்கீரை துவையில வந்து புளிச்சக்கீரை சட்னியை பயன்படுத்த முடியும். பயங்கர புளிப்பா இருக்கும். இந்த ஒரு இலையை சாப்பிட்டீங்கன்னா பயங்கர புளிப்பா இருக்கும். புளியிலேயே அளவுக்கு புளிப்பா இருக்கும். இதை வந்து புளிப்பை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு கட்டு கீரைக்கு ஒரு 20 வத்தலாவது மிளகா வத்தல் சேர்த்தாதான் இந்த புளிப்பு வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும்.
அப்புறம் இதுல கறி மசால் பட்டையெல்லாம் சேர்த்து சால்னா மாதிரியும் நம்ம இட்லி தோசைக்கு வந்து கறி மசால் சேர்த்து நம்ம சால்னா பட்டை சோம்பெல்லாம் சேர்த்து நம்ம வெஜிடபிள் குருமா வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் செய்யறாங்க. ஆந்திரா பகுதியில் இது பிரதானமா பயன்படுத்துறாங்க. 1000 கட்டு கூட விக்குது. நம்ம பகுதியில் அறிமுகம் பண்ணியிருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு, மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. நரம்பு தளர்ச்சி, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த புளிச்சக்கீரை வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய அரிசி. அப்ப மாப்பிள்ளை சம்பா சாதம் வச்சு இந்த புளிச்சக்கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்டு நரம்பு தளர்ச்சி நின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கை நடுக்கத்துக்குலாம் இது வந்து நல்லது. அப்புறம் வல்லாரக்கீரை, இயற்கை விளைஞ்ச கொய்யாப்பழம், அப்புறம் வெண்டைக்காய் அவங்க கொடுக்குறாங்க. இந்த இயற்கை விளைஞ்ச வெண்டைக்காங்கிறதுனால நிறைய காய்கறி மருத்துவத்துல வந்து வெண்டைக்காய் பிரதானமா இன்னைக்கு இருக்குது. இந்த வெண்டைக்காய் வந்து பச்சையாவே வெட்டி சாப்பிடுறாங்க. கடைகளில் உள்ள வெண்டைக்காய் வந்து ஒரு வாரத்தை 4 முறையாவது கெமிக்கல் அடிச்சாதான் வெண்டைக்காய் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வித்தியாசமான ரசாயனங்கள் பயன்படுத்துறாங்க. எதுவுமே இல்லாம நல்ல பிஞ்சு வெண்டைக்காய் கொண்டு வராங்க. இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம பொரிச்சு சாப்பிட முடியும், புளிக்குழம்பு சாப்பிட முடியும். இந்த வெண்டைக்காய் வந்து வெட்டி 4ஆ வெட்டி நைட் வந்து தண்ணியில ஊற போட்டுட்டு படுக்கும் போது ஊற போடுறாங்க. காலையில இந்த வெண்டைக்காய் தண்ணியை குடிச்சாங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. பெண்களுடைய தைராய்டு பிரச்சனைக்கெல்லாம் இந்த வெண்டைக்காய் வந்து தண்ணியில போட்டு குடிச்சிட்டு இந்த வெண்டைக்காய் சாப்பிடும் போதுல நல்ல ரிசல்ட் இருக்கு. அப்புறம் பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை, மூட்டு வலி, முடக்கு வாதம், இந்த வாதம்ங்கிற பிரச்சனைக்கெல்லாம் இந்த முடக்க அற்றான்னா முடக்கை அறுக்கக்கூடியது, அதனால முடக்கற்றான். இந்த முடக்கத்தானுடைய இலைய பறிச்சு நல்லா துவையல் மாதிரி அரைச்சி இதுல வந்து மிளகு, பூண்டு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் நம்ம பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு சூப்பா செஞ்சு சாப்பிட்டோம்னா மூட்டு வலி வந்து நல்லா போகுது. இந்த சிக்கன் குனியா வந்து நிறைய பேருக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் பயங்கரமா பாதிக்கப்பட்ட நேரத்துல சிக்கன் குனியா, டெங்கு காய்ச்சல் வந்து உடம்பு வலியெல்லாம் பயங்கரமா மாத்திரை சாப்பிட்டு பயங்கர பெயின்ல இருந்தவங்க எல்லாரும் உடனடியா மீண்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த முடக்கத்தான் தான். இது அற்புதமான மூலிகை கீரை. இது நம்ம சந்தையில எப்பவுமே கிடைக்கும். இந்த முடக்கத்தானை வந்து தோசையில சாப்பிட முடியும். இந்த முடக்கத்தானை சாப்பிடும் போதுல இந்த ஜாயிண்ட் பெயின், அங்கங்க இருக்கிறது மூட்டு வலி எல்லாமே நல்லா குணமாகுதுன்னு சாப்பிட்டு இன்னைக்கு நிறைய பேர் தேடி விரும்பி வாங்கி சாப்பிடுறாங்க. அப்புறம் வந்து முக்கியமானது வந்து நம்ம இறுதியா பாக்குறது வந்து ஆவாரம்பூ. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்றோன்னு நம்ம முன்னோர்கள் பாடி இருக்கிறாங்க. இந்த ஆவாரம்பூ வந்து பூத்திருந்தா நம்ம மரணத்தை கூட வெல்ல முடியுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஆவாரம்பூ வந்து சக்கரை நோய்க்கு நல்ல மருந்து. இந்த ஆவாரம்பூ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாராயணன் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம பகுதியில பிரதானமா விளையக்கூடிய மூலிகைகள், இயற்கையாகவே விளையும் காட்டு வாக்குல இருக்கக்கூடிய காட்டு செடிகள் சொல்லலாம். இந்த ஆவாரம்பூ காட்டு செடி, இது பயிர் பண்றது கிடையாது, தானா எங்க பார்த்தாலும் பூத்திருக்கும். இந்த ஆவாரப்பூ, கொத்தமல்லி, துளசி, துத்தி, தும்ப, அப்புறம் பாத்தீங்கன்னா சிறுநெறிஞ்சில், பெருநெறிஞ்சில், அது போக கொத்தமல்லி, சுக்கு, அது போக வந்து ஏலக்காய், மிளகு, சித்திரக்காய், வால் மிளகு, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-12 மூலிகையில அவங்களே வந்து நெல்ல உலர்த்தி காய வச்சு உரல்ல இடிச்சு, குறிப்பா உரல்ல இடிச்சு இதை வந்து பொடியா கொடுக்குறாங்க. நம்ம பால் காஃபி காலையில ரெகுலரா சாப்பிட்றோம். பால் காஃபி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழர்களுக்கு வந்து நோய் அதிகமாயிருக்கு. அப்ப பாலை விடணும். அதுக்கு மாற்றா வந்து இந்த சுக்குமல்லியை வந்து கஷாயம் போட்டு சுக்குமல்லி தேநீரா வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். இந்த சுக்குமல்லி தேநீரை வந்து இதை வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 4-5 முறை கூட குடிக்கலாம். நல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து நல்ல அற்புதமான மருந்து. இதை வந்து செரிமானத்தை சரி பண்ணும். இத்தனை வேலை வேணாலும் குடிக்கலாம். பால் காஃபியை விட்டுட்டு சளி நிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு 48 நாள் இந்த பொடியை வாங்கி கொதிக்க வச்சு எத்தனை வேலை வேணாலும் குடிங்கன்னா 48 நாள்ல சளி நின்றோம். ஏன்னா முதல் சளி சேர்றதுக்கு பாலை நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் டிவியில வந்து டீ தூள்லையும் காஃபிலையும் 13-14 வேலை நஞ்சு கலக்கிறதா சொல்லப்படுது. அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இதை நம்ம சாப்பிடும் போதுல நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இதை மாறும் போதுல கண்டிப்பா சக்கரை நோயை வந்து வென்ற முடியும். இந்தியா சக்கரை இல்லாத நாடா மாறணும்னா இது மாதிரியான மரபு தானியங்களையும் மரபு கீரைகளையும் காய்கறிகளையும் கையில் எடுத்தோம்னா நம்ம சக்கரை இல்லாத நாடு ஆயிட முடியுங்கிறது நம்மாழ்வாரையாவுடைய கூற்று. அதுக்காக இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் வேலை செய்யறோம். அதை கையில் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம யூடியூப் நண்பர்கள் அங்கிருந்து வந்து பெரிய அளவுல வேலை செஞ்சிருக்கிறாங்க. இதை மக்கள் எல்லாரும் பாக்குறதோடு இல்லாம இதை வாழ்வியெல்லாம் கடைபிடிக்கணும். எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும், எடுத்துட்டு கொண்டு போகணும். சந்தைக்கு வர எல்லாரும் வாங்க விற்கிறது மட்டும் இல்லாம விழிப்புணர்வு பெறதுக்காக வர முடியும். எப்போ வேணாலும் வாங்க, வந்து வேடிக்கை பாருங்க, இங்க என்னென்ன இருக்குங்கிறத கேட்டு போங்க. எப்போ வேணாலும் எங்களுடைய நண்பர் தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய எண் வந்து 94 435 75 431. இன்னும் சில நண்பர்கள் நிறைய எண்கள் கூட டெஸ்கிரிப்ஷன்ல வரும். எப்போ வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க.
இங்க வந்து இந்த பதிவு பண்ண இந்த நம்ம யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி. சந்திப்போம். ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. கருப்சாமி அண்ணன் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்காங்க. அதை தான் நம்ம 4 பகுதியா போட்டிருக்கோம். இது ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கு. எதையுமே கொஞ்சம் முழுமையா பாருங்க. முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ளதா நிறைய நாங்க அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னா, இவங்களோட நேரடியா போய் இவங்க நேரடியா விளைவிக்கிற அந்த பயிர்கள், அந்த காய்கறிகள், அந்த கீரைகளுக்கெல்லாம் நம்ம நேரடியா போட போறோம். தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருங்க. இதுல காணொலிகள் நிறைய வருது. இவங்கள வச்சுதான் நம்ம இன்னும் நிறைய பண்ண போறோம். பார்த்துட்டே இருங்க. நன்றி.